ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எம்எஸ்டிஎஸ் ஹோசூர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோசூரில் அவுட்டரில் நடந்துகிட்ருக்கக்கூடிய நெல்லூர் என்ஹெச், அதாவது தருமபுரியிலேருந்து நெல்லூர் என்ஹெச் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த ரோடு வேலை வந்து எந்தளவுக்கு முடிஞ்சிருக்கு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அதுவும் பர்டிகுலராக நம்ம ஓசூர்லேருந்து அவுட்டரில் தான் வேலை வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ராயக்கோட்டிலேருந்து வந்தோம் அப்படின்னா ஓசூர் அவுட்டரில் ஒன்னல்வாடி வரைக்கும் நம்மளால் அந்த ரோடு வந்து எந்தளவுக்கு வந்திருக்குங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஒன்னல்வாடிக்கு அப்புறம் என்ன நடக்குது, ரோடு எங்கே வந்து வேலை முடியல, ஏன் நம்மளால் போக முடியலங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. அதனால் ஒன்னல்வாடிலேருந்து ஆனைக்கல் வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபஸ்ட் பார்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆனைக்கல்லேருந்து நெல்லூர் என்ஹெச் வரையும் என்னங்கிறத செகண்ட் பார்ட்டில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், விற்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹோசூர் அவுட்டரில் ஒன்னல்வாடியிலேருந்து ஜனமண்டா வரைக்கும் ரோடு ஒரு 50% முடிஞ்சிருக்கு. ஜனமண்டாவுக்கு அப்புறம் சுத்தமாக நிற்கிது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் காமிச்சிட்ருப்பேன், உங்களால் பார்க்க முடியும். ஒரு ரயில்வே வந்து பாலம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபுல்லும் வந்து இரும்புலேயே வந்து ரவுண்ட் ஷேப்பில் பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு ரோடு ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து மத்திகிரி 4 ரோடு வரைக்குமே ரோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதில் அஞ்சட்டிப்பள்ளிக்கிட்ட கொஞ்சம் குருப்பட்டிட்டையும் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மத்திகிரி கூட்டு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைஓவரை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த ஃப்ளைஓவரை தான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். இந்த ஃப்ளைஓவரில் நம்ம மேலே போயிட்டு அது என்ன ஸ்டேட்டஸுங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். இதான் மத்திகிரி 4 ரோட ஃப்ளைஓவர். ஸோ இங்கேருந்து நான் இப்போ நம்ம மேலே போகிறோம் பாருங்கள். இங்கேயும் ரோடு கம்ப்ளீட் ஆகிருக்கு. எப்படியும் கன்டினியூஸாக நான் போயிட்டே இருக்கேன். பார்த்திங்கன்னா கிராண்ட் சினிமா கிட்ட ஒரு ஃப்ளைஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அந்திவாடி செக் போஸ்ட்லேருந்து தளி ரோட்டில் ஒரு ஃப்ளைஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து தான் இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதுலேருந்து நம்ம கன்னியூவாக அடுத்து என்னங்கிறது பார்க்க போகிறோம். இந்த சரௌண்டிங்கில் தான் உங்களுக்கு கிராண்ட் சினிமா இருக்குது. இங்கேருந்து ரோடு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இப்படி கன்டினியூஸாக நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 2-3 கிலோமீட்டரில் எகைன் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஆனைகளுக்கு முன்னாடி ரயில்வே பாலம் மிக பிரமாண்டமாக கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரோடு வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இது வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு ரோடு வந்து கம்ப்ளீட் ஆகாதனால நம்மளால் ஒன்னோடிலேருந்து நம்ம கண்டினியூஸாக நம்மளால் வர முடியல. ஸோ 2 ஃப்ளைஓவர் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இதோட கனெக்டிவிட்டி நமக்கு கிடச்சிரும். அண்ட் ஆனைக்கல் டு நெல்லூர் என்ஹெச்சோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத சீக்கிரமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி ஓசூரில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ரோடு ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை தேடி போய் உங்களுக்கு அப்டேட் பண்ண தயாராக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன். பை.